ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 281. இதில் விளையாட்டு ஆனது வினை ஆக ஆன கதை காண்போம். முன்பு ஒரு சமயம், அதாவது மகாபாரத கதையில் பாண்டவ சகோதரர்கள் ஐவரும் பாலிய பருவத்தை இன்னும் தாண்ட கிடையாது. அரண்மனை வாசத்தில் அமைந்து இருந்த ராஜ போகங்களை அவர்கள் இப்பொழுதுதான் முதலாக அனுபவிக்க ஆரம்பித்தார்கள். தாயாதிகள் 100 பேருடன் அவர்கள் இனிது ஒட்டி உறவாடினார்கள். அரண்மனையும் கலப்புடன் திகழ்ந்தன. ராஜகுமாரர்கள் ஊக்கம் ததும்பிய பல விளையாட்டுகளில் ஈடுபட்டார்கள். அவர்களுக்கு இடையில் தான் யாண்டும் தலைமை தாங்கி இருக்க வேண்டும் என்பது துரியோதனுடைய விருப்பம். ஆனால் தற்செயலாக பீமன் ஒவ்வொரு படித்தரத்திலும் அவனுக்கு மிக்கானாக மிளிர்ந்தான். விளையாடும் வேளைகளில் தான் படைத்திருந்த அசாதாரணமான ஆற்றல் அவன் ஞாபகத்தில் இல்லாது போயிற்று. விளையாடும் பொழுது கூட்டாளிகள் 10 பேரை ஏக காலத்தில் தட்டி வீழ்த்தி விடுவான். அவனுடைய சர்வ சாதாரண செயலாக இருந்தது. கூட்டாளிகள் பழம் பறிப்பதற்கு ஒரு மரத்தின் மீது ஏறி இருந்த பொழுது பீமன் அந்த மரத்தின் மீது ஓங்கி ஒரு உதைப்பான். அதன் விளைவாக அத்தனை பேரும் பழங்கள் விழுவது போன்று பொழு என கீழே விழுந்து விடுவார்கள். மரத்தில் இருந்த பழத்த பழங்கள் அத்தனையும் அவர்களோடு சேர்ந்து தரையில் விழும். நதியில் நீந்தி விளையாடிய பொழுது இளைஞர்கள் 10 பேருடைய குடுமிகளை பிடித்து இழுத்து கொண்டு அவன் ஆழ்ந்து நீருக்குள் மூழ்குவான். அடியில் சென்ற பிறகு ஆங்கு அதிக நேரம் அசைவற்று இருப்பான். அதன் விளைவாக அவன் கையில் அகப்பட்டு கொண்டவர்கள் மூச்சு திணறுவார்கள். கிட்டத்தட்ட சாகும் நிலைக்கு சிலர் வந்து விடுவார்கள். எது பீமனுக்கு கொண்டாட்டமாக இருந்ததோ அது அவன் கையில் அகப்பட்டு கொண்டவர்களுக்கு திண்டாட்டமாக இருந்தன. தான் இளவரசனாக வேண்டும் என்பது துரியோதனன் கொண்டு இருந்த பெரிய ஆசை ஆகும். ஆனால் யுதிஷ்டனோ அவனுக்கு மூத்தவன். இளவரச பதவிக்கு அவனே உரியவன் ஆனான். ஆகையினால் அது துரியோதனனுக்கு இடைஞ்சலாக இருந்தது. அது ஒரு புறம் இருக்க, பீமனுடைய விளையாட்டுக்கள் துரியோதனனுக்கு பெரும் துன்பத்தை விளைவித்து வந்தன. ஆதலால் முரடனாக இருந்த அந்த சகோதரன் மீது வெறுப்பையும் பொறாமையையும் அவன் வளர்த்து வந்தான். சின்னஞ்சிறு வயதில் உருவு எடுக்கின்ற நட்பும் பகைமையும் ஆயுட்காலம் முழுவதும் அசையாது உள்ளத்தில் உறுதி பெற்று இருப்பது மானுட வாழ்க்கையை பற்றிய கோட்பாடு ஆகும். காட்டில் பிறந்து வீட்டிற்கு வந்து இருக்கும் தாயாதியை எப்படியாவது ஒழித்துவிட வேண்டும் என துரியோதனன் நீண்ட காலமாக திட்டம் இட்டு கொண்டு இருந்தான். இப்படியாக இருக்கும் சமயம் ஒரு நாள் நதிக்கரையில் வன போஜனம் பண்ண துரியோதனன் ஏற்பாடு செய்தான். அது நிகழ்ந்து கொண்டு இருந்தபொழுது விஷம் கலந்த உணவை துரியோதனன் பீமனுக்கு தானே எடுத்து வழங்கினான். இப்பொழுது உணவு சாப்பிட்ட பிறகு இளைஞர்கள் எல்லோரும் வனத்திற்குள் விளையாடி கொண்டு இருந்தார்கள். நதிக்கரையில் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த பீமனை யாரும் கவனிக்கவில்லை. துரியோதனன் வந்து தூங்கிக் கொண்டு இருந்த தாயாதியின் கைகளையும் கால்களையும் பசுமையான காட்டுக்கொடிகளால் கட்டி தூக்கி நதிக்குள் போட்டு விட்டான். அன்றைய இன்பகர விளையாட்டு மாலையில் முடிவுக்கு வந்துவிட்டது. இளைஞர்கள் எல்லோரும் அரண்மனைக்கு திரும்பினார்கள். பீமன் முன்பே திரும்பி இருக்கக்கூடும் என நினைத்து விரைவில் வந்து அதை பற்றி அவன் சகோதரர்கள் விசாரித்தார்கள்.
ஒரு மகன் திரும்பி வராது இருந்ததை குறித்து குந்தி தேவி கவலை மிக கொண்டால் விளையாடி கொண்டு இருந்த இடத்திற்கு மற்ற சகோதரர்கள் வந்து பீமனை தேடி பார்த்தார்கள். எங்கு தேடியும் அவர்கள் அவனை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதற்கு இடையில் மனம் கலங்கி இருந்த முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான தாய் குந்தி விதுரருக்கு சொல்லி அனுப்பி யாண்டும் பொறாமைப்பட்டு கொண்டு இருந்த துரியோதனனால் தன்னுடைய இரண்டாவது மகனுக்கு விபத்து ஏதாவது விளைந்து இருக்குமோ என அவரிடம் தெரிவித்தாள். இப்பொழுது விதுரர் குந்திக்கு ஆலோசனை ஒன்று கூறினார். அதாவது துரியோதனனை பற்றி அவள் பூண்டு இருந்த எண்ணத்தை வெளியிடாது மறைத்து வைத்து இருக்க வேண்டும் என. அப்படி செய்யாவிட்டால் அவளுடைய மற்ற மைந்தர்களுக்கும் ஏதாவது விபத்து நேர் இடக்கூடும் என அவர் தெரிவித்தார். ஆனால் அவள் கவலையற்று இருத்தல் பொருட்டு மற்றொரு கருத்தையும் அவள் காதில் போட்டு வைத்தார். 5 சகோதரர்களும் தீர்க்க ஆயுள் உடன் வாழ்ந்து இருப்பார்கள் என்றும் அரிய பெரிய செயல்களை அவர்கள் செய்து சாதிப்பார்கள் என்றும் ரிஷிகள் உறுதி கூறியிருக்கிறார்கள். ரிஷி வாக்கு பொய் போகாது. அதை கேட்ட குந்தி ஒருவாறு ஆறுதல் அடைந்து இருந்தால் தன் மகனுக்கு கேடு ஒன்றும் வராது என நம்பியிருந்தாள். இப்படியாக இருக்கும் இந்த சமயத்தில் நதிக்கு உள்ளே போடப்பட்ட பீமனுக்கு விஷத்தின் வேகத்தால் தூக்கம் களையவில்லை. நீருக்குள் இருந்த விஷப்பாம்புகள் அவனை தீண்டின. பாம்பின் விஷம் மூலிகையின் விஷத்தை முறித்து விட்டது. அதன் விளைவாக பீமன் விழித்து எழுந்தான். ஒரு உதறி கொடிகளையெல்லாம் ஒதுக்கி தள்ளினான். பிறகு விஷப்பாம்புகளை கொன்று விட்டான். அந்த பாம்புகளில் சில தப்பித்து கொண்டு ஆழத்தில் இருந்த நாகலோகத்திற்கு போய்விட்டன. அங்கு பாம்புகளுக்கு அரசனாக இருந்த வாசுகியிடம் ஒரு மனிதன் செய்த அட்டகாசத்தை எடுத்து விளக்கின. இந்த மனிதனுடைய துணிச்சலை பார்க்க வாசுகி வேந்தன் குறிப்பிட்ட அந்த இடத்திற்கு வந்துவிட்டது. துணிந்து அந்த செயலை செய்தவன் குந்தியின் மைந்தன் பீமன் என்பதை வாசுகி அறிந்து கொண்டு விட்டது. அவனுக்கு அமிர்தத்தை வழங்கி அவனுடைய பலத்தை பன்மடங்கு அதிகப்படுத்தி தாயினிடம் அவனை திருப்பி அனுப்பியது. இதற்குள் நாட்கள் 8 கழிந்து விட்டன. தனது மகனை குறித்து கவலையாக இருந்த குந்தி தேவி ஆனந்த கண்ணீருடன் தனது மகனை ஏற்றுக்கொண்டாள். ஆனால் கொடூரத்தன்மையோடும் குதூகலத்துடனும் இருந்த துரியோதனன் பீமன் தனியாக திரும்பி வந்ததை பார்த்து ஏமாற்றம் அடைந்து விட்டான். இப்பொழுது காலம் சென்ற சந்தனு மன்னன் வேட்டையாட வனத்திற்கு சென்று இருந்தபொழுது ஆங்கு அவன் சிறுவனும் சிறுமியுமாகிய இரட்டையர்களை கண்டான். கவனத்துடன் கொண்டு வந்து அவர்களை பராமரித்து வந்தான். அந்த சிறுவர்களை அவன் கிருபன் என்றும் கிருபி என்றும் பெயர் வைத்து வளர்த்து வந்தான். இந்த கிருப்பனே பிரசித்தி பற்றி இருந்த கௌதமருடைய புதல்வன். வில் வித்தையில் அவன் சமர்த்தன் ஆனான். அப்படிப்பட்ட கிருபா ஆச்சாரியனை பீஷ்மர் தம் பேர பிள்ளைகளுக்கு வில் வித்தையில் பயிற்சி கொடுப்பதற்கு நன்கு பயன்படுத்தி கொண்டார். கிருபா ஆச்சாரியர் திருராசனுடைய புதல்வர்களுக்கும் பாண்டுடைய புதல்வர்களுக்கும் பயிற்சி கொடுப்பதோடு நின்று விட கிடையாது. விருஷ்ணி வம்சத்து அரசகுமாரர்கள், போஜனுடைய புதல்வர்கள், அந்தகனுடைய புதல்வர்கள் ஆகிய ராஜகுமாரர்கள் அந்த கலாசாலையில் இடம்பெற்று கல்வி பயின்று வந்தார்கள். வில் வித்தையில் அவர்கள் அனைவரும் அதி விரைவில் நிபுணர்கள் ஆனார்கள். அவர்கள் பெற்ற பயிற்சி போத கிடையாது என உணர்ந்த பீஷ்மர் தனது வேதத்தில் தலை சிறந்த மற்றொரு ஆச்சாரியை தேடிக்கொண்டு இருந்தார்.
இப்படியாக இருக்கும் இந்த சமயத்தில் ராஜகுமாரர்கள் ஒரு நாள் மும்முரமாக விளையாடு கொண்டு இருந்தார்கள். அருகில் இருந்த ஒரு கிணற்றுக்குள் தற்செயலாக அவர்களுடைய பந்து விழுந்து விட்டது. அதன் விளைவாக விளையாட்டும் திடீரென முடிவுக்கு வந்துவிட்டது. என்ன செய்வதென தெரியாமல் அவர்கள் திகைத்து நின்றார்கள். அவர்களுக்கு அமைந்த பிரச்சனையை அகற்றுவதற்கான வில்வித்தை அவர்களுக்கு தெரியவில்லையா என பக்கத்தில் நின்று நிகழ்ந்தவற்றை எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்த வேற்றார் ஒருவர் கேட்டார். நாங்கள் எல்லோரும் வில்லாளிகளே, ஆனால் அதற்கும் கிணற்றுக்குள்ளே கிடக்கும் பந்துக்கும் என்ன சம்பந்தம் என அந்த மாணாக்கருக்குள் முக்கியமானவனாக இருந்த யுதிஷ்டிரன் கேட்டான். அந்த வேற்றான் தாம் அணிந்திருந்த மோதிரத்தை கிணற்றுக்குள்ளே போட்டார். மோதிரம், பந்து ஆகிய இரண்டையும் வில் வித்தையை கொண்டு மீட்டு எடுக்கலாம் என்றார் அவர். ஒரு கையளவு தர்ப்பை புற்களை எடுத்து ஜபித்து அவைகளை அம்பு ஆக்கினார். பிறகு அவைகளை ஒன்றன் பின் ஒன்றாக பந்தின் மீது எய்தார். முதலில் போட்ட தர்ப்பை புல் பந்தில் போய் ஒட்டி கொண்டது. அந்த பாங்கில் அந்த புற்கள் எல்லாம் ஒரு கயிறாகி அதன் ஒரு நுனி அந்த நூதனமான வில்லாளி கையிலும் மற்ற நுனி பந்திலுமாக அமைந்து இருந்தன. பந்தும் சுலபமாக மேலே எடுக்கப்பட்டது. மோதிரத்தை என்ன பண்ண போகிறீர்கள் என இளைஞர்கள் கேட்டார்கள். அந்த மனிதர் அம்பு ஒன்றை எய்தார். அது மோதிரத்தை எடுத்துக்கொண்டு அவரிடம் வந்துவிட்டது. இதை பார்த்து திகைத்து போன பிள்ளையாண்டார்கள் பாட்டனாரிடம் ஓடி நிகழ்ந்தவையெல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள். இதனையெல்லாம் கேட்ட பீஷ்மரோ இந்த வேற்றாராக வந்து இருப்பவர் துரோணாச்சாரியராக இருக்க வேண்டுமென யூகித்தார். ஆதலால் அவர் தாமே நேரில் அங்கு வந்து சேர்ந்தார். பேசி பார்த்ததில் அந்த வேற்றார் துரோணாச்சாரியார்தான் என்றும் ஊர்ஜிதம் ஆகிவிட்டது. தக்க மரியாதையுடன் அவரை பீஷ்மர் வரவேற்றார். பின்பு ராஜகுமாரருக்கு அவர் ஆச்சாரியர் ஆக வேண்டுமென பாட்டனார் வேண்டிக் கொண்டார். துரோணாச்சாரியரும் அதற்கு சம்மதம் கொடுத்தார். பாட்டனார் மட்டில்லா மகிழ்வு எய்தினார். ஏனென்றால் அந்த காலத்தில் துரோணருக்கு நிகரான வில் வித்தைக்காரர்கள் வேறு யாரும் கிடையாது. அத்தகைய ஆச்சாரியர் நாட்டின் எதிர்கால மன்னர்களுக்கு தனுர் வேதம் புகட்ட இசைந்தது அவர்களின் பாக்கியம் ஆகும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்